أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அதற்கு ஷுஐப் கூறினார், என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்களே சற்று சிந்தியுங்கள். நான் என் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றிருக்கின்றேன். அத்துடன் அவன் தன் சார்பிலிருந்து தூய்மையான உணவையும் எனக்கு வழங்கி இருக்கின்றான். அதற்கு பிறகும் உங்களுடைய தவறான செயல்களிலும் தடுக்கப்பட்டவற்றை உண்பதிலும் உங்களோடு எவ்வாறு நான் கூட்டுச் சேர முடியும்? மேலும் எவற்றை செய்ய வேண்டாம் என்று உங்களை நான் தடுக்கின்றேனோ அவற்றை நான் செய்வதற்கு ஒருபோதும் விரும்புவதில்லை. என்னால் முடிந்தவரை சீர்திருத்தம் செய்யவே நான் விரும்புகின்றேன். மேலும் நான் ஆற்ற விரும்புகின்ற அனைத்தும் அல்லாஹ்வின் பேருதவியை பொறுத்தே இருக்கின்றன. நான் அவனையே முழுமையாக சார்ந்து விட்டேன். மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன். وَيَا قَوْمِ لَا يَجْرِمَنَّكُمْ شِقَاقِي أَن يُصِيبَكُم مِّثْلُ مَا أَصَابَ قَوْمَ نُوحٍ أَوْ قَوْمَ هُودٍ أَوْ قَوْمَ صَالِحٍ وَمَا قَوْمُ لُوطٍ مِّنكُم بِبَعِيدٍ. மேலும் என் சமுதாயத்தினரே, என்னோடு நீங்கள் கொண்டுள்ள பிணக்கும் பகைமையும் நூஹுடைய சமுதாயத்தினரை அல்லது ஹூது மற்றும் சாலிஹுடைய சமுதாயத்தினரை பீடித்தது போன்ற வேதனையில் உங்களையும் கொண்டு போய் சேர்த்துவிடக் கூடாது. மேலும் லூத்து சமூகத்தினரோ உங்களிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை. وَاسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ إِنَّ رَبِّي رَحِيمٌ وَدُودٌ. எனவே உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், பிறகு அவன் பக்கம் மீளுங்கள். திண்ணமாக என் இறைவன் கருணை பொழிபவனாகவும் தன் படைப்பினங்கள் மீது பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றான்.